அதே பிரசன்னத்தை ஹரமஹஷீதரலாசே ரஹலா துரமஷீரலாசே தரலா ஃபந்துரலா ஷீதரலா திரலா தேரலா ஷீதரலா ரிகபலா துரலே ஷீதரலா சீதரலா. ஆண்டவருக்கு அப்படியே வாய்களை திறந்து கர்த்தாவே நியம சுந்தர மோதிரபா இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதம் இந்த புதிய மாதம் மே மாதத்துக்காக நன்றி சொல்றோம்ப்பா. காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கப்பா. கடந்த மாதமெல்லாம் நீங்க எங்களை பாதுகாத்தீங்க, நன்றின்னு சொல்லுவோமா. கடந்த மாதம் எங்களை போஷித்தீங்க, நன்றி. கடந்த மாதம் எங்களை உடுத்துவித்தீங்க, நன்றி. எங்களை போக்கிலும் வரத்திலும் உங்க சமூகம் எங்களோடு இருந்ததுனால தான் ஆண்டவரே காலிடராமல் அப்பா நாங்க இருந்தோம். எங்க குடும்பத்தை நீங்க போஷித்து பராமரித்தீங்க, நன்றி அப்பா. வியாதிகளின் நடுவிலும் பலன் தந்தீங்க, நன்றி. ஜீவனுக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி அப்பா. குறைவுகள் இருந்தது உண்மைதான். ஆனா அதில் உன் கர்த்தருடைய நிறைவை நாங்கள் கண்டோமே, நன்றி சொல்லுவோமா. ரியாபாலா ஷீகத ரசித நமஹந்துரிபா. உம்மை உயர்த்துகிறோமே 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 உயர்த்துகிறோம். இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை முழுவதுமா எதிர்பார்த்து ஜெபிக்கலாமா. வாய்களை திறந்து உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக நீங்களே ஜெபிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. இந்த மே மாதம் முழுவதும் நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க கரம் பிடித்து நடத்துங்க. எங்க வலது கையை பிடித்து யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்த கர்த்தர் அவர். ரியாபா லீஷே தரா லீச மந்தரபா ஆண்டிடத்துல சொல்லுவோமா. அப்பா என் வலது கரத்தை பிடித்து நீர் இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகம் எங்களை நடத்தணும். அப்பா தேவ திட்டமுள்ள இடத்திற்கு நாங்க போகணும். தேவ திட்டத்தின் பக்கம் எங்களை திசை திருப்புங்க. கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. தேவ சித்தமில்லாத இடங்களுக்கு நாங்கள் போகாதபடி சொல்லலாமா. எல்லாரும் சொல்லி ஜெபி எங்களை தடுத்து நிறுத்துங்க. எங்க குடும்பத்தினரை தடுத்து நிறுத்துங்க. தேவையில்லாத கர்த்தருடைய சித்தமில்லாத காரியங்கள்ல தலையிடாதபடி எங்களை தடுத்து நிறுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமில்லாத நபர்களோடு ஐக்கியப்படாதபடி கர்த்தர் நீர் எங்களை தடுத்து நிறுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்யாதபடி சொல்லாதபடி கேட்காதபடி ரியா லீதரமா சிதரபா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவ சுத்தத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய சிறகுக்குள்ள நாங்க எங்களை ஒளித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. கண்மலையின் வெடிப்புக்குள் ஒளிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த குழிமுசல்களை போல உமக்குள்ள நாங்க எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம் அப்பா. உங்களுடைய சிறகுகளுக்கு கீழே ஒரு கோழி குஞ்ச போல ரியாபதர ஷிகெதை செகதஹதர பலதிரா நாங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய ஆண்டவரே நிறைவான பலன் இந்த மாதத்துல எங்களுக்கு வேணும். கேளுங்க, நிறைவான பலனை நாங்க எதிர்பார்க்கிறோம். லார்ட் வி நீட் இட் ஓ ஃபாதர் லார்ட். உம்முடைய நிறைவான பலனை இந்த மாதத்தில் நாங்கள் பார்க்க செபிக்கிறோம். ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. இந்த மாதம் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. எல்லாரும் கேளுங்க, கைகூடி வர பண்ணுங்கப்பா. தடைப்பட்டு இருக்கிறவர்கள் இந்த மாதத்துல தடைகளை உடைத்து கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளை நாங்கள் இப்பொழுது உடைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே சத்ருவலால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளை நாங்கள் உடைத்து செபிக்கிறோம் அப்பா. ரியாதா நீ மீஷே ஹந்தி ராசி கத ரபௌதிரபா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல் எல்லா ஆண்டு அப்பா. எனக்கு ஒரு திறந்த வாசல், என் குடும்பத்திற்கு ஒரு திறந்த வாசல் இந்த மாதத்தில் வைக்கப்படட்டும். ஒரு மனுஷனும் பூட்ட முடியாத, எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாத, எந்த சத்துருவின் கிரியைகளினாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஆண்டவரே முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களையும் உண்மைக்குரிய காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. ரியாபா லீஷே தனம சேத்தரபா கர்த்தர் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்துல உற்சாகப்படுத்தி என்னுடைய இருதயத்துல வைக்கிறார். நீண்ட நாள் காத்திருந்து இழைத்து போன மனுஷருடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல ரது ரிபா ஷேத ரபலா ஒரு நீண்ட நாள் காத்திருப்புக்குரிய முடிவுகளை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீண்ட நாட்கள் காத்திருந்து இழைத்து போய் களைத்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல ஆண்டோடத்துல சொல்லுங்கப்பா, நான் காத்திருக்கிறேன், நான் பொறுத்து இருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் இந்த மாதத்துல அந்த காத்திருப்புகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து கர்த்தர் நீர் ஒரு ஜெயத்தை எனக்கு கட்டளையிடும். அறிவதாஷி தினந்து சேஹதுரபலா விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து வாய்களை திறந்து ஆமேன் என்று சொல்லி நன்றி சொல்லி இந்த வார்த்தைகள் அப்பா காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணும். எங்கள் தேவனே
ராவின் தேவன் ஆயிற்று அப்பா. ரியல்லா திஹஷிக்கே தசே கதரபா. கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததுனா கர்த்தர் காரியத்தை கை கூடி வரப்படினார். ரியபா ஷிதரபா சிதரபா. உங்க கரம் என் மேல வரட்டும்னு சொல்லுங்க. உங்களுடைய கரத்தை என் மேல வைங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை என்னுடைய கணவரின் மேல வைங்க. உங்களுடைய கரத்தை என் பிள்ளைகளின் மேல வைங்க. உங்களுடைய கரத்தை என் பெற்றோர்களின் மேல வைங்க. உங்களுடைய கரத்தை என்னுடைய சகோதர சகோதரிகளின் மேல வைங்க. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வலது கரம் நீட்டப்பட்டு ரியாஷிதா அவர்கள் சிரசின் மேலே அரலி ஷேகா தர்ராபா இறங்கட்டும் இறங்கட்டும் இரட்டுங்கட்டும். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ அனுகிரகம், காட்ஸ் ஃபேவர், பீப்புள் ஃபேவர். ஆண்டு இந்த நாளில் இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட அரபா ஷீத நபாபா மஷீத ரபா நண்பர்களை அப்படிப்பட்ட மனுஷர்கள் வழியாக சில ஃபேவர்ஸை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். விரமந்தி ஷேகத ரபௌத ரப சேதர மலந்தர பௌஷத ரபா நிகந்தர பலா சிந்தரவலா நிகந்தர ரபா சேரபா. சிங்காசனத்திற்கு போவதற்கு யோசேப்புக்கென்று ஒரு பானபாத்திரக்காரனை கர்த்தர் வைத்தது போல நீ அஷேதரப யோசேப்பை அறிமுகப்படுத்துவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சில ரியா பலாஷிதர் டெஸ்டினி கனெக்டர்ஸ் உங்களை உங்களுடைய டெஸ்டினியோடு கொண்டு போய் இணைக்கிறதுக்கு ஒரு சில இடை மனிதர்களை வரதீரி ஷேகதீன சீகதர பௌதரபா அப்படிப்பட்ட டெஸ்டினி கனெக்டர்ஸ் ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நேராக என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு யூதா யோசேப்புக்கு தேவைப்பட்டது. ரியா பலாஷிதர் அந்த குழியிலிருந்து தூக்கி எழுப்பி அவனை எகிப்துக்கு அனுப்புகிறதற்கு ஒரு யூதா ரியமா சேகதர் அப்படிப்பட்ட டெஸ்டினி ஹெல்பர்ஸ் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராக உங்களை நடத்துகிற மனிதர்களை இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லுங்க. ராபோ தீரி வி ஷேகா தராபா லீதரா நீ அந்தீரி ஷேகா தீரபா நதிரபா. தேவ கிருபை மனுஷருடைய தயவு இயேசுவுக்கு தேவைப்பட்டது போல இந்த மாதத்தில் தேவ கிருபையும் மனுஷர் தயவும் எனக்கு வேண்டும் என்று ஆண்டிடத்துல கேட்போமா? இந்த மாதத்துல தேவ கிருபை மனுஷர் தயவு அப்படிப்பட்ட டெஸ்டினி கனெக்டர்ஸ் டெஸ்டினி ஹெல்பர்ஸ் இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராங்க. ரியா தீதி சேகா தூஹா லீதரா பஷிந்தனே சேகபா. என் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட மனுஷர்கள் அப்படிப்பட்ட மனுஷிகள் ஆண்டவரை இவர்களை சந்திக்கட்டும் மதுரிபு தூரா பூதரவ லேஷேகா தரபா. சத்துருவின் வலை இருந்து தப்பி போவதற்கு ஆமானுடைய தூக்கு மரத்தை அறிமுகப்படுத்தின அந்த மனுஷனை போல நீ அலதீஷே கத்தி சேகதரபௌதரபலா சத்துருவின் தந்திரங்களை இவர்கள் மேல் சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை இவர்கள் மேல் வைக்கப்பட்ட அநீதியான வழக்குகளை ரியா சேகதரவ பரிந்து பேசுகிறதற்கு சில பரிந்து பேசுகிற நபர்களை நீ அதரபௌ ஷீகதரபௌ இவர்களுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதற்கு சில நபர்களை கட்ட ரீப தூரபூ ஷேகதரபா கர்த்தனை வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்துல காரியங்களை கை கூடி வர பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி 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 அப்பா. இந்த மாதத்துல நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இந்த மாதத்துல உங்களுடைய கிருபையை நாங்க அதிகமா அனுபவிக்கணும். இந்த மாதம் நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மாதமா இருக்கட்டும். இந்த மாதம் தேவனை அதிகமாய் சந்தோஷப்படுத்துகிற மாதமா இருக்கட்டும். இந்த மாதம் எங்க அப்பாவுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒரு பிள்ளையா இருக்கட்டும். நான் மாறட்டும்பா. இந்த மாதம் முழுவதும் உண்மை ஒரு நாள் நான் வேதனைப்படுத்தாதபடி உண்மை புரிந்து நடந்து கொள்ள எனக்கு அனுகிரகம் செய்யும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டிடத்துல கேளுங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பா. உணர்வுள்ள சென்சிட்டிவ் ஹார்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் உணர்வதை நானும் உணர எனக்கு உதவி செய்யும். நீர் சொல்லுவதை கேட்கிற செவிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் காண்பிப்பதை காண்கிற கண்களையும் கர்த்தர் எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஆவிக்குரிய மனுஷியா கர்த்தர் என்ன முன்னேற்றத்துக்குள்ள நடத்துங்க. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீங்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை எங்கள் வழியாய் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதம் இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அதுவும் முதல் நாள்ல கர்த்தர் நமக்கு இந்த வெனஸ்டே பிரேயர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். இல்லையா? வர்ஷிப் பண்ணும்போதும் சரி, இந்த ஜெபிக்கும் போதும் சரி, ஐ வாஸ் நட்ஜ்டு டு சே திஸ் வேர்ட். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அந்த காரியங்கள் கைகூடி வர்றதுக்கு சில மனுஷனுடைய ஒரு சில வார்த்தைகளும் சில ஃபேவர்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது. ஆமென். அது எல்லாருக்குமான்னு தெரியல, ஆனா ஒரு சில பேருக்கு யூ நீட் சம் டெஸ்டினி கனெக்டர்ஸ், டெஸ்டினி ஹெல்பர்ஸ். இந்த ரெண்டு வார்த்தை ஆண்டு எனக்கு ஜஸ்ட் அது அப்படியே பாப்பப் ஆச்சு. டெஸ்டினி கனெக்டர்ஸ், டெஸ்டினி ஹெல்பர்ஸ். அதாவது உங்களை
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கையும் ரெபேக்காலையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மனுஷர் இடையில ஆண்டு என்ன பண்ணார், யூஸ் பண்ணார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்கு இடையில கனெக்ட் பண்ற ஒரு சில நபர்கள், அதாவது உங்களுடைய டெஸ்டினிக்கு உங்களுக்கு தேவையான ஒரு நீங்க வாக் பண்ற அந்த ஒரு கனெக்டர் சில பேர் இருப்பாங்க. அதே போல உங்களை வந்து டெஸ்டினிக்கு நேரா தள்ளி விடுறதுக்கு, தூக்கி விடுறதுக்கு ஒரு சில நபர்களை கர்த்தர் வைத்திருப்பார். அவங்கள வந்து டெஸ்டினி ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். யோசேப்புக்கு அந்த மாதிரி யூதா இருந்தாரு. யோசேப்புக்கு அந்த மாதிரி அந்த பானபாத்திரக்காரர் இருந்தார். அடுத்த லெவலுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தி அறிமுகப்படுத்தி கர்த்தர் தான் அதை செய்யறாரு. ஐ வில் நாட் சே காட் வில் ஆக்சுவலி அவர் வந்து மனுஷங்க மூலியமா தான் செய்வாரு. அதாவது மனுஷனே இல்லாம இந்த பூமியில வாழணும் அப்படின்ற நிறைய மனப்பான்மை கிறிஸ்தவர்களுக்குள்ள வந்துருச்சு. மனுஷன் ஒண்ணுமே இல்ல, மனுஷன் தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐ வில் நாட் சே மனுஷன் நம்ப கூடாது. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட டெஸ்டினி கனெக்டர்ஸ் வச்சிருக்காரு வேத புத்தகத்துல. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் அப்படி பார்க்க முடியும். ஆமா. நீங்க வேதத்தை அப்படி பாக்குற அநேக நபர்களை நீங்க பைபிள பார்க்கலாம். நீங்க நகோமிய பாருங்க. ரூத் டெஸ்டினிக்கு நேரா நகோமி தான் தள்ளி கொண்டு போய் என்ன பண்றாங்க, ரூத்த விடுறாங்க. ஆமா. அந்த ஒரு நகோமி தான் டெஸ்டினி கனெக்டரா, டெஸ்டினி ஹெல்ப்பரா யாருக்கு இருந்திருக்காங்கன்னா ரூத்துக்கு இருந்திருக்கிறாங்க. வேத புத்தகத்துல அப்படிப்பட்ட அநேக நபர்களை நம்மளால பார்க்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை யூஸ் பண்ணியிருக்கிறார். பவுல்ங்கிற பெரிய ஊழியக்காரரை அந்த டெஸ்டின் பக்கம் திருப்புகிறதற்கு அனனியா என்ற ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் பயன்படுத்துறார். அதுக்கப்புறம் அனனியாவை பத்தி வேதத்துல எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் பவுல் தான் ஃபுல்லா வராரு. ஆனா அந்த டெஸ்டினியின் பக்கம் அவரை திருப்பி அவர் கண்களை திறந்து அவர் அபிஷேகத்தை நடத்துறதுக்கு ஒரு மனுஷனை கத்துறாங்க, என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாரு. ஆனா டைரக்டாவே அவர் வழியில சந்திச்ச மாதிரி வீட்டுக்குள்ள சந்திச்சிருக்கலாம். வழியில சந்திச்சவருக்கு வீட்டுக்குள்ள சந்திக்க தெரியாதா? சம்டைம்ஸ் காட் சென்ட் சம் பீப்புள் ஃபார் அஸ் டு பி லைக் அவங்களை நம்ம டைவர்ட் பண்றதுக்கும் நம்மளோட டெஸ்டினிக்கு நேரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும். சோ நீங்களா அவங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் அந்த மாதிரி டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புள் இன் சர்ச் ஆஃப் டெஸ்டினி கனெக்டர்ஸ். ஆண்டவரா உங்களுக்கு கொண்டு வருவார். காட் வில் பிரிங் சச் பீப்புள். அந்த மாதிரி மனுஷர்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அவர்களை வைத்து ஒரு 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 படி உங்களை அடுத்த நிலை கொண்டு போவார். ஆனா அவர்களே நீங்க பற்றி கொண்டிருக்க கூடாது. ஆமா. ஆமா. பவுல் வந்து நான் அனனியா தான் என்ன இது பண்ணாரு, அதனால அனனியாவை நான் விடவே மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆமா. அனனியாவை கொண்டு கர்த்தர் ஒரு சில காரியத்தை செஞ்சார். இட்ஸ் ஃபார் அ சீசன். ஒரு சில நபர்களோடு கர்த்தர் நம்மளை வைத்து நம்மள என்ன பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவார், எக்யூப் பண்ணுவார். அடுத்த சீசன் வரும்போது அந்த நபர்களை விட்டு நம்மளை அடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போய் இன்னொரு ஒரு சில நபர்களை அதுனா அப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுவார். இதனால நம்ம வந்து அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆமே. அந்தந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்தந்த நபர்களோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாரு, பிளான்ஸ் வச்சிருப்பாரு. சோ அந்தந்த காலத்துல யாரோடு இணைந்து செயல்படணும், யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும் கர்த்தர் திட்டம் வச்சிருக்காரோ நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஆன் பண்ணலாம். சோ அதுக்காக எப்படி ஆண்டவரே இது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அதுக்காக நான் எப்பவுமே சொல்வேன், கீப் பிரேயிங். ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு தெய்வ சமூகத்துல ஆண்டவரே உங்க சித்தத்தின் படி மட்டும் எங்களை நடத்துங்க. நீங்க ஜெபிட்டு கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அப்படி உங்களை நடத்துவார். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க? ஒவ்வொரு வாரமும் ஆண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய ஜெபமாய் மாற, உங்கள் வாழ்க்கையாய் மாற அது நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க தொடர்ந்து எழுதி வச்சோ இல்ல உங்களுக்கு அனுப்புற லிங்க்ல உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து வந்துரும். அதை கூட நீங்க பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானிக்கலாம். இந்த தியானங்கள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை பைபிளை மெடிடேட் பண்றதுக்கு ஒரு டைம் நீங்க தயவு செஞ்சு பிக்ஸ் பண்ணுங்க. ஆமென். வீடியோஸ் ஆன் பண்ண முடிஞ்சவங்க நீங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரத்திலயும் ஆஹ் விசேஷமா நம்ம வந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் பலவானுடைய வில்லை முறிக்கிறதை குறித்து பார்த்தோம். ஆமென். பலவானுடைய ஆயுதத்தை எப்படி ஆண்டு பிரேக் பண்ணி தொடர்ச்சியாய் நம்ம சந்தித்துட்டு இருக்க அந்த அம்புகளில் இருந்து நமக்கு எப்படி ஒரு விடுதலைய ஆண்டு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம். அது அன்னாளுடைய ஜெபத்துல இருந்து. அடுத்து மரியாளுடைய துதிப்பாடல்ல இருந்து பார்த்தோம். பலவான ஆசனங்கள் இருந்து கீழே தள்ளுகிறார். சோ ஹி dethrones the mighty one, the rulers அப்படின்னு பார்த்தோம். ஆண்டவர் வந்து எப்படி அந்த ஆசனத்துல இருந்து பலவான்களை கீழே தள்ளுகிறது. மூன்றாவது வாரம். This is going to be a new month, but I want to continue the same message. இப்ப நம்ம மூணாவது பார்க்க போறது பலவானை வில்லை உடைத்தவர், பலவானின் ஆசனங்களிலிருந்து பலவானை தள்ளினவர். மூன்றாவது எப்படி பலவானை மேற்கொண்டு பலவானுடைய கொள்ளை பொருளை நமக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதான் இன்னைக்கு பார்க்க போறோம். திஸ் இஸ் ஆல்ரெடி லூக்கா 11ஆம் அதிகாரம் மத்தேயுல இருக்குது, மார்க்ல இருக்கு, மார்க் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, மத்தேயுல இருக்கு. ஆனா லூக்கால இருக்கிற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் தான் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ்டா வாசிக்க போறோம், தியானிக்க போறோம். இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம் இன்னைக்கு.
Amen. We're going to pray this. We're going to convert this word as a prayer. ஜெபித்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இது ஒரு ஒரு ட்ரையல் பிரேயர் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த பிரேயர் பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வீடுகள்ல உங்க தனிப்பட்ட ஜெபத்துல. ஏன்னா இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ஒரு பெரிய டோரா இருக்கும். நான் எப்பவுமே ப்ரீச் பண்ணும்போது சொல்லுவேன், பிளெஸ்ஸிங்ஸ்க்கு பின்னாடியே போய் பிளெஸ்ஸிங்ஸ்க்காக உபவாசிச்சு பிளெஸ்ஸிங்ஸை ஃபோக்கஸ் பண்றவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையும் கர்த்தரையும் ஃபாலோ பண்ணி அதையே ஃபோக்கஸ்டா வச்சு அதுக்கு பின்னாடி போறவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்றதுதான் உண்மை. பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஆல்ரெடி ப்ராமிஸ்ட். வாக்குதத்த ஆசிர்வாதம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது. ஆசிர்வாதம் நமக்கு கையளிக்கப்பட்டது. ஆசிர்வாதம் சிலுவையில் கர்த்தர் நமக்கு சம்பாதித்தது. இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது தான். அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாருன்னா, வேதத்துல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்றதுக்கான சில திறவுகோள்களை, சில ஐடியாலஜிஸ், சில கீழ்ப்படிய வேண்டிய சில கற்பனைகளை கர்த்தர் வச்சிருக்காரு. அதை தியானிச்சு நம்ம அதை செயல் வடிவுல கொண்டு வரும்போது தானா நம்முடைய வாழ்க்கையில அந்த பிளெஸிங்ஸ் டோர்ஸ் ஓபன் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். நான் இது வந்து ஒரு பிரசங்கத்திற்காக ஒரு வார்த்தையா சொல்லாம என்னோட லைஃப்ல அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேன். God has actually helped me practically not to focus on the blessings. பிளெஸிங்ஸ் மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டு வந்து எனக்கு என்றைக்குமே என்ன பண்ணதில்லை அப்படின்னா, எனக்கு என்னை ஏவினதே இல்லை. நான் அதிகமா கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் கீழ்ப்படுகிறதன் மேலையும் அங்க அதுல சொல்லியிருக்கிற ரகசியங்களை வைத்து மையப்படுத்தி ஜெபிக்கிறதன் மேலயும் ரொம்ப எனக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் திசை திருப்பி இருக்கிறார். அப்படி நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வாதங்கள் தானாக எனக்கு பின்னாடி வரதை நான் பாக்குறேன். ஐ திங்க் பிளெஸிங் ஹாஸ் டு ஃபாலோ மீ. ஐ வில் நெவர் ஃபாலோ தி பிளெஸிங். ஐ ஹாவ் டு ஃபாலோ ஜீசஸ். ஆசீர்வாதத்தை பின்தொடர்வதற்கென்று நான் அழைக்கப்பட்டவர் அல்ல, இயேசுவை பின்தொடர்வதற்கென்று அழைக்கப்பட்டவர். நான் சரியா இயேசுவை பின்தொடர்ந்தால் எனக்கு பின்பாக நன்மைகளும் கிருபைகளும் தானாய் நடந்து வரும் என்பது என்னுடைய விசுவாசம். அதனால அந்த விசுவாசத்துக்கு நேரா உங்களை நான் வந்து என்ன பண்றேன்னா திருப்புகிறேன். ஆமென். இயேசுவை எப்படி உண்மையா உத்தமமா பின்பற்றுறது, ஏசப்பாக்கு எப்படி கீழ்ப்படுகிறது, வேதம் எதை சொல்லி கொடுக்கிறது, பைபிள் ரொம்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு தாவீது சொல்ற. அவர் எப்படி சொல்றாருன்னா, எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே, நான் எப்படி உங்களுக்கு பிரியமா நடந்துக்கிறது, உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த ஜெபங்கள் தான் ஆட்டோமேட்டிக்கா தாவீது இடத்துல வந்து தாவீது ராஜாவாக்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆட்டோமேட்டிக்கா யூத ஜனங்கள் தாவீது போய் நின்னு என்னை வந்து எல்லாரும் ராஜாவாக்குங்கன்னு கேட்கல. ஐ மீன் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. யூத ஜனங்கள் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, அதுக்கப்புறம் யூத ஜனங்கள் வராங்க, வந்து அவரை ராஜாவாக்கி 40 வருஷம் ராஜ்யபாரத்துல தாவீது இருந்ததுக்கான காரணம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று அறிந்து அதை செய்வதற்கென்று அவருடைய மனதை திசை திருப்பினதுனால்தான். சோ இன்றைக்கு பிளெஸிங்ஸ்க்காக என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என்னுடைய லைஃப்ல இந்த ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அந்த கீழ்ப்படிதலும் வேத வசன தியானமும் அதற்கு பின்பாக தேவனுக்கு பின்பாக உத்தமமா நீங்க நடக்கிறது தான். லூக்கா 11ஆம் அதிகாரம் நம்முடைய கவனங்கள் இப்பொழுது 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். பலவானை எப்படி ஆண்டவர் வந்து ஒரு உவமைகள்ல சொல்லுகிறான்னு பார்த்தோம். முதல்ல பலவானுடைய ஆயுதத்தை, இரண்டாவது பலவானுடைய ஆசனத்தை, மூன்றாவது பலவானுடைய கொள்ளை பொருளை. நம்ம வாசிக்கலாமா? 21ஆம் வசனம். We are going to read Luke chapter 11 verse 21 and 22. ஆயுதம் தரித்த பலவான் தன்னுடைய அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து ஆண்டவர் சொல்ற ஒரு உவமை. இட்ஸ் a parable about a mighty man அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம பாக்குற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து அந்த ஆயுதத்தை உடைக்கிறாருன்னு சொன்னேன். அப்படின்னா நமக்கு இருக்கிற தொடர்ந்து நமக்கு இருக்கிற இந்த அட்டாக்ஸ்ல இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு முடிவை கொடுப்பார். ரெண்டாவது ஆசனத்துல இருந்து தள்ளுறாருன்னு சொன்னேன். அது எப்படின்னா அவனுக்கு இருக்கிற அதிகாரம், நம்ம குடும்பத்துல அவன் வச்சிருக்கிற அதிகாரம், அந்த பவர், நம்ம குடும்பத்தின் மேல அவனுடைய திட்டங்களை செலுத்துகிற விதம், இதெல்லாம் கர்த்தர் கேன்சல் பண்றாரு. மூன்றாவது இப்ப என்ன ஆண்டவர் பண்றாரு அப்படின்னா, நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்க அதை அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து இப்ப அந்த பலவான் இருக்கானா, ஃபர்ஸ்ட் அவன் கையில இருக்கிற வில்ல வாங்கி உடைக்கிறார். இமேஜின் இட். ஓகே. ரெண்டாவது அவன் உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துல அவனை கீழே தள்ளுறாரு. இப்ப வந்து அவன் கீழே விழுந்துட்டான், அவன் கையில ஆயுதமும் இல்லை. மூன்றாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை மேற்கொள்றார். ஹல்லேலூயா.
அவனை மேற்கொண்டு அங்க ஆண்டு சொல்றது அதிக பலவான் ஆண்டு சொல்றது இயேசுவை குறித்து, பலவான ஆண்டு சொல்றது பிசாசை குறிச்சு. இப்ப இந்த பலவான ஆண்டு என்ன பண்றாருன்னா, நான் அதை விட ஸ்ட்ராங் பா அப்படின்னு சொல்லி அந்த பலவானை ஆண்டவர் மேற்கொண்டு அவனுடைய உடைமைகளை கொள்ளையடித்து அதை என்ன பண்றாரு, அங்க என்ன வார்த்தை முடியுது அப்படின்னா, பங்கிடுவான் அப்படின்னு இருக்கா அந்த வார்த்தை. மத்த இடத்துல மத்தையிலும் சரி மார்க்லயும் சரி அது பங்கிடுற வார்த்தை வரல. அந்த இடத்துல மேற்கொண்டு அவனை கொள்ளையடிப்பான் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆனா இந்த பிளண்டர் அப்படின்ற ஒரு வேர்டு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு நான் அனுப்புற பேம்ப்ளெட்ல இந்த பிளண்டர்ன்ற வார்த்தை நான் எப்படி இதுக்கு எப்படி டைட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் ஓவர் கம் அப்படின்ற மாதிரி வேர்டு ஏதாவது டைட்டில் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த பிளண்டர்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் இட் இஸ் லைக் ஒரு ஒரு ஃபோர்ஸ், ஒரு வார் எதையோ ஒன்ன பண்ணி அவங்கள மேற்கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற உடைமைகளை கொள்ளையடிக்கிறது. இட் இஸ் ரியலி லைக் ராபிங் ஆர் ஸ்டீலிங் அப்படி கூட சில விஷயங்களை சில இடத்துல சொல்றாங்க. பட் இட் இஸ் மோர் லைக் ஃபோர்ஸபிளா ஒரு 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 வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர்களுடைய உடைமைகளை நமக்குன்னு கொள்ளடிக்குது. இன்னைக்கு ஆண்டவர் எதை செய்ய வேண்டும்? இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போறாரு? எனக்காக கர்த்தர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்காக கர்த்தர் இந்த மாதத்துல யுத்தம் செய்ய போகிறார். ஆமே. இட் இஸ் லைக் இட் இஸ் ஃபோர்ஸிபிளி ஆண்டு உங்களுக்காக இந்த மாதத்துல யுத்தம் செய்து. ஏன்னா அவர் தான் அதிக பலவான். அங்க அந்த இடத்துல அவரை குறித்து அவர் சொல்றார். அதிக பலவானாய் அவர் இந்த பலவான மேற்கொண்டு அதுக்கப்புறம் அவனுடைய உடைமைகளை அவர் கொள்ளையடித்து அதை பங்கிடுவார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது லூக்கால மட்டும்தான் அந்த டிரான்ஸ்லேஷன், லூக்கால மட்டும்தான் அது அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அவர் அதை கொள்ளையடித்து தனக்குன்னு வச்சுக்கல, அதை பங்கிடுறார். ஐ மீன் ஹி இஸ் ஷேரிங் இட். அவர் எப்படி இந்த இடத்துல வாசிக்கிற இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி சத்துருவை மேற்கொண்டு அவனுடைய உடைமைகளை உங்களுடையது அவன் வச்சிருக்கிறான்ல அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண வாங்கி உங்களுக்கு பங்கிட கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீதின் அந்த பக்கம் யுத்தத்துக்கு போன உடனே தாவீதையும் அவனுடைய பெண் ஜாதிகளையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, கொள்ளையடிச்சு போயிட்டாங்க அமலேக்கு. இப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல நீங்க நல்லா போய் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதையே என்ன பண்றாங்க, வேதனைப்படுத்துறாங்க. ஆமா, தாவீதே கொலை செய்யணும்னு தாவீதோடு இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, முற்படுறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ற மாதம் தான். ஆனா இந்த மாதம் இட் இஸ் டைம் தட் யூ ரைஸ் அப். உங்களையும் நீங்க திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்க வேண்டிய ஒரு மாதம். தாவீது செய்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு நெருக்கத்திலும் தன் நம்பின எல்லாரும் தன்னை கொலை செய்கிற அளவுக்கு துணிந்த போதும் கூட அவன் தேவனுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்ற தாவீது கர்த்தர் கொடுத்து, நீ போ அதனை திருப்பி என்ன பண்ணுவ, திருப்பி கொள்ளை. வசனம் சொல்லுது, இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது தாவீதின் கொள்ளை. யாருடைய வார்த்தைகள்? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களை தூஷித்த அதே மனுஷனுடைய வாயினால இது தாவீதின் கொள்ளை என்று கர்த்தர் சொல்ல வைக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க இந்த மாதத்துல ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே இந்த மாதம் கொள்ளையடிக்கிற மாதமா இருக்கணும். இந்த மாதம் நான் மேற்கொள்ற மாதமா இருக்கணும். இந்த மாதம் பங்கிடுற மாதமா இருக்கணும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த மே மந்த்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றது நீங்க வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த பேசேஜ் ஆல்ரெடி 1 சாமுவேலின் புத்தகம். நான் அந்த பேசேஜ் ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா ஆவியானவர் என்ன அந்த பேசேஜுக்கு நேரம் இப்ப நடத்துறாரு. இன்னொரு பேசேஜும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனா இந்த 1 சாமுவேலின் புத்தகத்துல நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 30ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்களுடைய கவனத்தை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இங்க இருக்கு பாருங்க. 18, 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இருக்கா அந்த வார்த்தை? அடுத்து ஒரு வார்த்தை 19ஆம் வசனம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வாசிச்சா, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும். ஆமென். அவனுக்குன்னு இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. எல்லாமே நம்முடையது, நம் தேவனுடையது. ஆமென். அவன் கொள்ளையாடி கொண்டு போன எதுவுமே அவனுடையது இல்ல. வாட் எவர் இந்த பலவான் காப்பாற்றி பலவான் வைத்திருக்கிற எல்லாமே உங்களுடையது. சுகம் உங்களுடையது, சமாதானம் உங்களுடையது, சௌக்கியம் உங்களுடையது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்களுடையது.
எல்லாமே உங்களுடையது. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினது, கர்த்தர் நமக்கு கையளித்தது, இந்த பூமியில ஆண்டு நமக்கு கொடுத்தது. இது எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா கொள்ளையாடி கொண்டு போனான். வசனம் சொல்லுகிறது, சிறியதிலும் பெரியதிலும் குமாரனும் குமார்த்தை ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா, ஆமென். அவன் கொள்ளையடித்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் பலவான் தான். ஆமென். அவன் ஜெயிச்ச மாதிரியே தான் இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம லைஃப்ல பிசாசு ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கரா, அவன் ரொம்ப ஓவர் பவர்டா தெரியும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்களே உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நீங்க நிற்கும் போது கர்த்தர் அவன் கொள்ளையடித்ததை கொள்ளையிட்டு பங்கிட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால அவனுடைய உடைமைகளை கர்த்தர் சொல்றாரு, பலவானுடைய வில்ல மட்டும் முறைச்சிட்டு பலவான ஆசனத்துல இருந்து தள்ளி அவன் ஓடி போகிறத வேடிக்கை பாக்குறதுக்காக கர்த்தர் அதை செய்யல. ஆமென். ஆமா. யூ ஹேவ் டு இமேஜின் திஸ் 3 லெவல்ஸ் ஆஃப் காட்ஸ் வொர்க். 3 விதமான கர்த்தருடைய கிரியைகள் நீங்க பார்க்கணும். ஆண்டு வெறும் அவன் ஆயுதத்தை உடைச்சிட்டு அவனை கீழே தள்ளி அதுக்கு மட்டும் ஆண்டு அவன் இன்றைக்கு யுத்தம் செய்யல. ஆண்டோட யுத்தம் எப்படி இருக்க போதும்? உச்சக்கட்ட கர்த்தருடைய யுத்தம் என்ன தெரியுமா? அவனை மேற்கொண்டு அவன் கொள்ளையடித்ததை திருப்பியும் நம்முடைய கொள்ளையாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. ஆமா. அவன் கொள்ளையாடி போனதை, அவன் கொள்ளையாடி போனதை நம்ம கொள்ளையடிக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த மாதம். அதான் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம குடும்பத்திலிருந்து அவன் திருடினது, நம்முடைய ஊழியத்திலிருந்து அவன் திருடினது, நம்முடைய சிந்தைகள் நம்முடையது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் திருடி வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்துல ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஐ கேன் சென்ஸ் இட். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல, ஒரு சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில சுத்தமா இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுங்க, God is going to release it. ஆமென். அதை நீங்க திருப்பியும் கொள்ளையடிக்க போறீங்க. அந்த சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சிக்லாகுல அவங்க மனைவிகளோட பிள்ளைகளோட தாவீது வாழும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமென். வெறும் பொருளை அந்த சத்துரு கொள்ளையடிச்சிட்டு போல, அந்த சமாதானம், சந்தோஷம், இது எல்லாத்தையும் தானே கொள்ளையடிச்சு போனான். அல்லேலூயா. ஏன் வசனம் சொல்லுது, அவன் கொள்ளையடித்து போன உடனே இங்க வசனம் அழுதார்கள். எல்லாரும் யுத்த புருஷர்கள். எவ்ரி மேன் இஸ் a mighty man. ஆனா வசனம் சொல்லுது அவர்கள் அழுதார்கள். தே மே பி மைட்டி பிசிக்கலி. ஆனா சத்துரு என்ன பண்ணிட்டான்? எமோஷனலா இப்ப அவங்கள மொத்தமா டவுன் பண்ணிட்டான். ஆமென். ஐ எம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் கொள்ளையடிக்கிறதுன்னு நான் சொல்றது வெறும் பொருளை இல்ல. இந்த பொருள் திரும்பி வந்த உடனே அவங்க இழந்து போன சந்தோஷம், சமாதானம், சிரிப்பு எல்லாம் அவங்களுக்கு திரும்பி வந்து. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே விசுவாசிக்கிறேன். உங்களிடத்திலிருந்து சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன அந்த சமாதானம், சந்தோஷம், சிரிப்பு, மறந்துட்டேன், சிரிச்சே நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்க இருக்கிற யாராவது சொன்னீங்கன்னா, God will restore everything to you. You will plunder it. நீங்க திருப்பிக் கொள்வீங்க. அதை நீங்க திருப்பிக் கொள்வீங்க. ஃபோர்ஸிபிள். அங்க வசனம் சொல்லுது, அவன் போய் அதை மேற்கொண்டு அமலேக்கியர்களை மேற்கொண்டு அதை திருப்பி கொண்டு வந்தான். எப்படின்னா சிறியதாக்கிலும் பெரியதாக்கிலும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய விஷயம்னாலும் சரி, ஒரு சின்ன சிரிப்பு, அதையும் கர்த்தர் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க இழந்து போன பல லட்சம், அதையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். God is able to restore anything. It is smaller or it is mightier. அவர் ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சா கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். அதை கொடுத்து இந்த மாதத்துல உங்களை கர்த்தர் நிரப்பி நடத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பலவானின் வில்லை உடைத்தவர், பலவானை ஆசனத்திலிருந்து கீழே தள்ளினவர், இந்த மாதத்துல பலவானை மேற்கொண்டு அவன் கொள்ளையடித்ததை நம்முடைய கொள்ளை. ஆமா. அந்த பேர் எப்படி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. அந்த வார்த்தையை வாசிச்சீங்கன்னா 20ஆம் வசனம், எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டதுக்கு அப்புறம் இது தாவீதின் கொள்ளை என்றான். உங்க பேரை போட்டுக்கோங்க. அல்லேலூயா. இது பிரின்சின் கொள்ளை. ஆமென். ஆமா. அப்படி உங்க பேரை சொல்லுங்க. இந்த மாதம் நான் கொள்ளையடிக்கிற மாதம். இந்த மாதம் கர்த்தர் எனக்கு கொள்ளையடித்து எனக்கு பங்கிட்டு கொடுக்கிற மாதம். ஆமென். அவர் பங்கிட்டு கொடுப்பாரு. பங்கிட்டு, ஏன்னா இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அழகா டேவிட் எல்லாரும் போய் செட்டில் ஆகுறாங்க. ஆமென். God can actually bring back this happiness. உங்க வாழ்க்கையில இதை கொண்டு வருங்க. ஆமென். நீங்க அழுதலு உங்க வாழ்க்கையே அழுகையா தான் இருக்கு. அழுது அந்த மைட்டி மென்ஸ் போல நீங்க மைட்டியான விமன் தான், நல்லா ஜெபிக்கிற லேடி தான், நல்லா கர்த்தரை விரும்புறவங்க தான். ஆனா இப்ப அந்த மைட்டினஸ் எல்லாம் போயிடுச்சு. வெறும் அழுக மட்டும்தான் வருது. ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா கர்த்தர் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கொண்டு வருவார். பொருட்களினால உங்களை திருப்பி நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தரால கண்டிப்பா ரெஸ்டோர் பண்ண முடியும். ஆமென். கண்டிப்பா திருப்பி நீங்க அதை கொள்ளையடிக்க முடியும். அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம யோசபாத் ராஜாவை குறித்து. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த வேர்டு
ஆல்ரெடி நான் வந்து இந்த 3 வாரத்துக்கு தொடர்ச்சியா இதுதான் பேசணும் அப்படின்றது என் மைண்ட்ல இருந்தது. இட் இஸ் அபவுட் த வெப்பன் அண்ட் அபவுட் த டீத்ரோன். அடுத்து பேசும்போது இந்த பலவான மேற்கொள்றத பத்தி. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு, வாட் ஐ வாஸ் ஆஸ்கிங் காட், நீங்க வந்து கண்டிப்பா யுத்தம் பண்ணுவீங்க. நான் தான் போய் உங்களுக்கு சொல்ல போறேன் ஜனங்களுக்கு. நீங்க யுத்தம் பண்ணுவீங்க. ஆனா இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சாவி கொடுங்க. ஆமென். எப்படி இருக்கும், நம்ம ஒரு ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து அந்த சாவியை திருப்பின உடனே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் இல்ல. இப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு, இது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஆனா இது கர்த்தர் மறுபடியும் எனக்கு நினைப்பூட்டி ஒரு வார்ஃபேரை ஸ்டார்ட் பண்றதுக்கான சில ஸ்டார்டிங் டூல்ஸ கர்த்தர் நம்ம கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தர் வந்து இந்த இடத்துல தாவீது யுத்தம் பண்ணாரு. அந்த இடத்துல சில கிரியைகளை நம்ம யுத்தம் பண்ணி நம்ம ரெஸ்டோர் பண்ணலாம். ஆனா சில விஷயங்கள் நம்மளால பண்ணவே முடியாது. ஒன்லி காட் கேன் டூ தட். இப்ப கர்த்தரை யுத்தம் பண்ண, கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னு நான் அந்த இடத்துல, நீங்க யுத்தம் பண்ணணும், நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு ஆண்டு ரொம்ப சிம்பிளா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசபாத் ராஜாவை குறித்து. 3 ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமா வரும்போது அந்த அந்த வார்த்தை ரொம்ப அழகு. என்னன்னா, அவர்கள் துதிக்க தொடங்கின பொழுது. ஹல்லேலூயா. இந்த மாதம் நான் உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துறேன். வார்ஃபேர், ஆவி மண்டலத்துல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. அங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க வாயை திறந்து ஆராதனை துதிய ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் உங்க வார்ஃபேரை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆண்டு கொடுக்குற ஒரு பெரிய டூல். இந்த மாதம் முழுவதும் நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க. என்ன தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நான் கர்த்தரை துதிக்க போறேன். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க யுத்தம் ஆரம்பிக்கும். நீங்க இங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்துல ஜெயம் ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம இந்த யோசபாத்தினுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, 1 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை ரொம்ப அதிகமா, ஏன்னா இந்த கொள்ளையடிச்சாங்க. இங்கேயும் நம்ம பாக்குறோம். இது வந்து தாவீதுடையதை கொள்ளையடித்ததுனால தாவீது ஃபாலோ பண்ணி போறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், தாவீதோடத நான் இழந்து போனதை மட்டும் கொள்ளையடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணல, இந்த மாதம் கிருபை கொடுக்கல. காட் இஸ் கோயிங் டு டேக் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். என்னன்னா, என்கிட்ட இருந்து அவன் பறிச்சுட்டு போனது மட்டும் இல்ல, அவன்கிட்ட ஆல்ரெடி சில விஷயம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு தான். உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாமா? ஆஹ் நான் வந்து என்ன, ஓகே, நீங்க இந்த அதிகாரத்துல ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் இட். 1 ராஜாக்களா, நான் அத ராஜாக்கள் இல்ல, நாளாகம் தானே? Second Chronicles 20 chapter. என்னது செகண்ட் Second Chronicles 20. சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஓகே, 2 நாளாகமம் தான். ஓகே, 2 நாளாகமம் தான். இப்ப வந்து நான் நிறைய மறக்கிறேன்னா நிறைய மறக்கிறேன். நான் பார்த்து 1/2 மணி நேரம் பேசினவங்க என்கிட்ட வந்து, அக்கா நான் உங்ககிட்ட பேசிட்டு ஞாபகம் இருக்கா கிட்ட, எனக்கு அவங்க சுத்தமா ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த 2 மாதத்துல நிறைய காரியங்கள் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஓகே ஓகே, 1 minute. ஓகே. ஸ்தோத்திரம். ஜூடா வந்து கொஞ்சம் வீடியோ. நம்ம செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 20 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். வீடியோ மட்டும் கொஞ்சம் இதாயிடுச்சு. நான் ஐ வில் ஆஸ்க் ஹெல்ப். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இதை நம்ம பார்க்கும் பொழுது அங்க நம்ம பார்த்தோம், நம்முடையதை அவன் கொள்ளையடித்து போய் ஆல்ரெடி நம்முடையதை அவன் வச்சிருக்கலாம். இவங்க போய் எதை ரெஸ்டோர் பண்ணாங்கன்னா, அவங்க எதை இழந்தாங்களோ அதை ரெஸ்டோர் பண்ணாங்க. ஆனா அந்த செகண்ட் லெவல் ஆண்டு எப்படி நம்மள இந்த மாதத்துல நடத்தணும்னு விரும்புறாரு அப்படின்னா, இந்த இடத்துல தேவையில்லாத இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த ஜனத்துக்கு விரோதமா வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யூதா ஜனத்துக்கும் விசஸ் அந்த 2 பேரையும் பார்த்தா அவங்க ரொம்ப பலவான்கள். ஆமா, அவங்க என்னது பலவான்கள்.
இப்ப இந்த பலவானை மேற்கொள்றதுக்கு யூத ஜனங்க கிட்ட பலன் இல்ல. ஆனா அதை விட ஒரு பலவான் இவர்களோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிச்சார். இந்த மாதம் சம்டைம்ஸ் யூ கேனாட் ரெஸ்டோர் வாட் யூ ஆர் லாஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு. அந்த யுத்தத்தை நான் எப்படி சிஸ்டர் என் லைஃப்ல பாக்குறது? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணுமே. நான் அமைதியா இருக்கிறேன், ஆனா இந்த பிரச்சனை எனக்கு தேடி வந்திருக்கு. நான் கர்த்தரை நேசிச்சு என் வழியில போயிட்டு இருக்கேன், ஆனா நான் இப்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னா, இதை நீங்க மேற்கொள்றதுக்கு கர்த்தர் அந்த யுத்தத்தை துவங்குறதுக்கு அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, அல்லேலூயா, இத தொடங்கும் பொழுது அங்க ஆண்டு தொடங்கிட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இந்த உங்க அறைக்குள்ள உட்கார்ந்து நீங்க பாடி கர்த்தரை துதிக்கிற அந்த துதி வேலையை ஒதுக்கி நீங்க பாட ஆரம்பிக்கும் போது, when you start worshiping and praising God, அங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? யுத்தத்தை தொடங்குறாரு. தெபோரால் சொல்றாங்கல்ல, கர்த்தர் புறப்பட்டுட்டார். ஆமென். நட்சத்திரங்கள் அயனங்கள்ல இருந்து யுத்தம் பண்ணுது. டெபோரால் பழைய ஏற்பாட்டிலேயே ஸ்பிரிச்சுவலா பாக்குறாங்க. இந்த இந்த யுத்தம் வந்து ஏதோ பிசிக்கலா நடக்குது. நீங்க நினைக்கலாம், உங்க வீட்டுல இப்ப இருக்கிற பிரச்சனை ஏதோ எல்லா குடும்பத்துக்கும் வர கடன் பிரச்சனையை போல, எல்லா குடும்பத்துக்கும் வர கணவன் மனைவி பிரச்சனையை போல, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற குழந்தை இன்மையை போல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எப்படி நம்புறீங்களா? உண்மையா நம்புறீங்களா? இது எல்லாருக்கும் வர்றது போல. இப்ப நீங்க போய் உங்களுடைய ஒரு தேவனை அறியாதவங்க கிட்ட சொன்னா, ஆமா என் புருஷனும் அப்படிதான் இருக்கிறாரு, ஆமா என் வீடும் அப்படிதான் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் தட். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவல் திங். ஆமென். இது ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்பட்டது. இப்ப அந்த அந்த இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை நம்ம குடும்பத்தை போலவே அவங்க குடும்பம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது இல்ல. அவங்களுக்கு பிசிக்கல் வார்ஃபேர். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய மண்டலங்கள்ல யுத்தம் செய்து ஜெயிச்சு அந்த ஜெயத்தினுடைய கொள்ளை. இங்க நம்ம வாசிக்கிறோம், இந்த யுத்தம் நடக்குது. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு. ஆண்டவர் ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை திருப்பி விடுறாரு. அந்த யுத்தம் நடந்த உடனே இவர்கள் போய் கொள்ளையடிக்கிறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? ஒரு பெரிய இவங்க எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஆமென். ஒரு பெரிய கொள்ளை. ஏன்னா அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, 26ஆம் வசனத்துல 4ஆம் நாளிலே அப்படின்னு இருக்கு. 3 நாள் அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. எத்தனை நாள்? 3 நாள். அப்பனா எத்தனை திரளான சம்பத்துகளை இவர்கள் விட்டுட்டு போயிருப்பாங்க. எவ்வளவு திரளான சம்பத்துகள். இது வந்து நம்ம பழைய ஏற்பாட்டுல படிக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாமே இட் இஸ் பிசிக்கல். பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங் ஸ்பிரிச்சுவல். when it comes to நியூ டெஸ்டமென்ட் it converted into spiritual. இது ஆவிக்குரிய காரியங்களா மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா, உங்களுடையதை நீங்க இழந்தீங்க பாருங்க, அதை மட்டும் நீங்க திருப்பி கொள்ளையடிக்க போறது இல்ல. இது வரைக்கும் நீங்க பாத்திராதவைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? கொள்ளையடிக்க போறீங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க கேட்டிராத, இது வரைக்கும் நீங்க யோசிச்சிராதவைகள் எல்லாம் உங்களுடையதா மாறப்போகுது. ஆமென். நான் அதை முழுவதுமாய் நம்புகிறேன். ஆமா, இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி எல்லாம் எனக்கு நடக்குமா? இது எனக்கு கிடைக்குமா? இந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்குமா? இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு கணவர் எனக்கு கிடைப்பாரா? இப்படி கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? அப்படின்னு யூ ஹேவ் நெவர் இமேஜின்ட் திஸ் திங். இதை யோசிச்சே பார்த்து. ஏன்னா இதை நீங்க அவங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்பவுமே பைபிள் படிக்கும் போது யூ ஹேவ் டு இமேஜின் இட். அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாதான் அதோட ரியாலிட்டி நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, யோசபாத்தும் அவனுடைய சேனையும் அவங்க எதை யோசிச்சுட்டே போயிருந்திருப்பாங்க. வாயில துதி இருந்தா கூட மனசுல என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க? ஆமா, கர்த்தர் யுத்தம் செஞ்சிருப்பாரு. ஆனா எப்படி செஞ்சிருப்பாரு? என்ன நடந்திருக்கும்? அவங்க யோசிச்சுட்டே போகும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஜாய் என்னன்னா, தன்னை அழிக்க நினைத்த எல்லா பலவான்களும் வெட்டுண்டு மடிஞ்சிட்டாங்க. இட்ஸ் a கிரேட் ஜாய். அதான் நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரத்திலும் பார்த்தோம். என்னது? ஃபர்ஸ்ட் ஜாய், வில்ல முடிச்சாச்சு, அவனை தள்ளியாச்சு. அது ஒரு சந்தோஷம் தான். ஆனா அடுத்த லெவல் சந்தோஷம் என்ன தெரியுமா? அவன் உடைஞ்சு அவன் செத்து போனது ஒரு சந்தோஷமா இருந்தா கூட அவன் விட்டுட்டு போன. ஆமென். அதனால்தான் இந்த பொக்கிஷம், இந்த புதையல்ன்ற 2 வார்த்தை இல்ல, நம்ம ஆல்ரெடி அது வந்து யோசிச்சிருக்கோம். பொக்கிஷம் சேர்த்து வச்சது. புதையல்ன்றது வந்து பொக்கிஷம் எப்படின்னா, யாரோ ஒன்றை நம்ம தேடி போகிறது. நமக்கு இந்த இடத்துல பொக்கிஷம் இருக்கு. ஏன்னா பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஒருத்தன் வந்து தற்செயலா போய் தேடி போறான். பொக்கிஷம் என்பது நம்ம தேடி போய் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க? தேடி போவாங்க. தற்செயலா நமக்கு கிடைக்கும். நம்ம தேடி போக மாட்டோம். அது மேல நமக்கு நாட்டம் இருக்காது. ஆனா கர்த்தர் அதை நம்ம கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் முதல் கட்ட நன்மையாக கர்த்தர் ஒரு பலவான மேற்கொள்றாரு அப்படின்னாலே, அந்த மேற்கொள்ளுதலுக்கு பின்பாக ஒரு பெரிய கொள்ளை இருக்குன்னு அர்த்தம். ஒரு வார்ஃபேரை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் மந்த் நீங்க நிறைய துதிக்கிறதிலும் பாடுகிறதிலும் நீங்க கவனத்தை செலுத்தணும்.
அததான் ஆண்டு எனக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். ஆமே. ஆமா, கண்டிப்பா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் வர்ஷிப் அண்ட் பிரைஸ். எப்படி சிஸ்டர் என்னால வாய் திறந்து ஜெபிக்கவே முடியல, என் வீட்டுல இருக்கிற பிரச்சனையில என் கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் வருது. அப்ப நீங்க தாவீதை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கூட தாவீதுடைய தோல்ல தட்டி டேவிட் சியர் அப் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷன் கூட இல்ல. ஆனா தாவீதே அவர் கையை எடுத்து தோல்ல தட்டி சியர் அப் சியர் அப், நீ இப்படி உட்காந்துட்டனா திருப்பி கொள்ளையடிச்சது கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு டேவிடே அவர் சொன்னார். மேபி நீங்க யோசிக்கலாம், சிஸ்டர் நான் தனியா இருக்கேன் சிஸ்டர், எனக்கு யாராவது பிரேயர் பார்ட்னர்ஸ் இருந்தா என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன வேணாலும் நீங்க கேட்டிருக்கலாம், யூ நீட் சம் ஹெல்ப், எது வேணாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் இவங்களோட பேசினா அவங்களோட பேசினா எனக்கு ஏதாவது ஒரு நான் சொல்றேன், உங்க கைகளை உயர்த்தி நீங்களே உங்க தோல்ல தட்டி சொல்லுங்க சியர் அப். இந்த குடும்பத்துல இருந்து சத்துரு கொள்ளையடிச்சது மட்டும் இல்ல, இந்த குடும்பம் இதுவரைக்கும் பார்க்காததையும் நான் கொள்ளையடிச்சு இந்த குடும்பத்துக்கு தரப்போம். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க கண் பார்த்ததை நீங்க திருப்பி திருப்பி கொள்றது ஒரு ஆசீர்வாதம். இது வரைக்கும் என் கண்ணே பார்த்தது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 3 நாள் அவங்க கொள்ளையடிக்கும் போது, எப்பா இத பார்த்திருக்கிறியா, இந்த மாதிரி பார்த்திருக்கியா, நான் நம்ம ஊர்ல இதை பார்த்ததே இல்லப்பா, நம்ம ஊர்ல எல்லாம் இப்படித்தானே செஞ்சிருப்பாங்க, இவங்க ஊர்ல பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்க. யூ இமேஜின் அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அந்த கொள்ளையடிக்கும் போது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் நகைகள் பொருட்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். என்ன இட் பி டிஃப்ரெண்ட். இவங்க வச்சிருக்கிற மாதிரி அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. சில பொருட்கள் சில ஊர்ல தான் கிடைக்கும். சில 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 காரியங்கள் சில இடத்துல தான் கிடைக்கும். யூ இமேஜின் they would have not seen this, they would not imagine it. நீங்க உங்க வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சா போதும், கொஞ்சம் சமாதானம் கிடைச்சா போதும், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதோடு நிறுத்த வேண்டாம். ஆமென். இப்ப நீங்க அந்த ஈசாக்கினுடைய காரியத்துல யோசிச்சீங்கன்னா, ஈசாக்கு வந்து எங்க வராரு, எல்லாரும் சொல்லுவாங்க ரெஹபோத்துக்கு வராரு. ரெஹபோத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ரெஹபோத்துல சண்டை நடக்கல. ஆனா ரெஹபோத்திலேயே ஈசாக்குக்கு டெஸ்டினி கிடையாது. ஈசாக்க கர்த்தர் அடுத்த லெவல் கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு? பெயர் சொன்னா. ஆமே. நிறைய டைம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் போதும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை தள்ளி கொண்டு பேச போவார். ஆமே. என் சத்துருக்கள் வெட்டுன்னு மடிஞ்சா போதும், இந்த பொம்பளை என் வீட்டை விட்டு போனா போதும், இந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்தா போதும், இப்படி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆமா, இது எனக்கு மாறினா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். தட்ஸ் வாட் இஸ் யுவர் திங்கிங். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நோ நோ நோ, ஐ ஹவ் சம்திங் பியாண்ட். உன் கண்ணு பாத்துறாதது, உன் காது கேட்டுறாத, உன் இருதயத்துல தோன்றியிராதத எனக்கு நல்லா தெரியும். இந்த யூத ஜனங்கள் போகும் பொழுது அவங்க கண்கள் இதை பார்த்தது இல்ல, அவங்க காதுகள் இது வரைக்கும் கேட்டது இல்ல, அவங்க இருதயத்துல கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. 3 நாள் ஒரு நாள் கூட சண்டை போடாம 3 நாள் கொள்ளையடிக்கிறதுக்குன்னே கிளம்பி போவோன்ட்டு. ஆமா. அப்படியெல்லாம் நினைச்சு பார்க்காத கொள்ளையடித்தல், நினைத்து பார்க்காத பங்கிடுதல் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த யுத்தத்தை நான் எப்படி சிஸ்டர் தொடங்குறது? வாய திறங்க சிஸ்டர். உங்க வாய் தான் ஸ்டார்டிங்கே. ஆமென். நீங்க வாய திறந்து, ஆமென், உங்க பிள்ளைங்க தூங்கட்டும், உங்க கணவர் தூங்கட்டும், காலையில எழும்புங்க. காலையில எழும்ப முடியல சிஸ்டர், ரொம்ப எனக்கு டயர்டா, நைட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ தேவ சமூகத்துல போய் கர்த்தரை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணுங்க. உங்க பிரச்சனைகளுக்கு மேலா துதிய வைங்க. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலா துதி. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா. உள்ளத்துல பாரம் இருக்கு, உள்ளத்துல கேள்வி இருக்கு, நடக்குமான்ற, இப்ப எப்சிபா சொன்ன மாதிரி வாய்ப்பே இல்ல போல இருக்கு நமக்கு அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கலாம். பிள்ளையே பார்க்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு திகில் வந்துச்சு பிள்ளைக்கு. ஆமா. அப்படி ஒரு வேளை நடக்காதோ, வாய்ப்பில்லையோ, கூடாதோ, இப்படி எது உங்களுடைய இருதயத்துல, மேபி இட் இஸ் இன் யுவர் ஹார்ட். ஆனா உங்க உதடுகள் என்ன தெரியுமா பண்ணணும்? நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நீங்க பாட பாட பாடதான் ஆண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஆமென். நீங்க பார்த்த ஆசீர்வாதத்தை கொள்ளையடிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்காதவைகளையும் கொள்ளையடிக்க கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த பலவான மேற்கொண்டு, அவங்க பலவான் தான், அவங்க 3 ராஜ்யம், நீங்க ஒரே ராஜ்யம் தான். அவங்களுக்கு நிறைய பின்புலம் இருக்கு, உங்களுக்கு ஒருத்தரும் பேக்ரவுண்ட்ல இல்ல. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, உங்ககிட்ட அந்த பணம் இல்ல. அவங்களுக்காக பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. தே ஆர் மைட்டியர் than, எஸ் தே ஆர் பவர்ஃபுல், எஸ் தே ஆர் ஸ்ட்ராங்கர், எஸ். ஆனா அதை விட வல்லமையுள்ள, அதை விட பேசினால் வாய் திறக்க முடியாமல் பண்ணுகிற, அதை விட பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அவர் யுத்தத்துல அவரை தூண்டி விடுறது. அவன், ஆமா, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள தூண்டுவாரு. ஆனா இங்க இந்த யுத்தத்தை தூண்டி விடுறதுக்கு கர்த்தர், அதாவது அவங்களுக்கு இந்த யுத்தம் உங்களுடையது அல்லன்னு தான் தீர்க்கதரிசி சொன்னாரு. அவங்க கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னது, நான் ஃபைட் இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, நான்
ஃபைட் பண்றேன்னு ஆண்டு சொன்னார். ஆனா இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த பாயிண்ட் வந்து கர்த்தர் அவங்களுக்கு சொன்னீங்க துதிங்க, அப்ப கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருலாம் சொல்லல. ஹalleluya. ஆமா. ஆனா அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஏவுதல் இருந்திருக்கு பாருங்களேன். நம்ம இப்படி பண்ணா அந்த விஷயம் அந்த டைம் ஸ்டார்ட் ஆகும். அவர்கள் தொடங்கின போது அதான் அந்த வார்த்தையினுடைய கோர். ஹalleluya. உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். பலவானை மேற்கொள்வானே ஆகில் அவனுடைய உடைமைகளை கொள்ளை எடுத்து பங்கிடுவான். கர்த்தர் உங்களுக்காக கொள்ளையடிப்பார். ஹalleluya. உங்களுக்குன்னு கர்த்தர் பங்கிடுவார். ஆமென். 3 நாள் கொள்ளையடித்து அவர்கள் பெராக்காவில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கும் இந்த மாதம் சொல்லுங்க, அப்பா இந்த மாதம் நான் பெராக்காவை பார்க்கணும். இந்த மாதம் என் கண்கள் கொள்ளைய பார்க்கணும். நான் இழந்து போன ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நான் குடும்பமா சில விஷயத்தை இழந்து போனேன். சில அமலேக்கின் கிரியைகள் என் குடும்பத்திலிருந்து சில விஷயங்களை என்னுடைய கொள்ளையடிச்சிட்டு போச்சு. முதலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட இருந்து சத்துரு பறிச்சதை எனக்கு திரும்ப கொள்ளையடிக்க பலன் தாங்க. ஹalleluya. ஃபர்ஸ்ட் நான் அதை துரத்தி கொண்டு போய் கொள்ளையடிக்க எனக்கு பலன் தாங்க. 2வது இதுவரைக்கும் நான் பார்த்திராத, கேட்டிராத, நினைச்சிராத நன்மைகளை நீங்க எனக்கு தர போறீங்க. அது பிசாசு ஒளிச்சு வச்சிருக்கான். அதை பிசாசு கொள்ளையடிச்சு மறைச்சு வச்சிருக்கான். அதை ஒரு திரைக்கு கீழே அவன் மறைச்சு வச்சிருக்கான். அதுக்கு நீங்க யுத்தம் பண்ணி அதை எனக்கு நீங்க வாங்கித்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு கொள்ளையடித்து பங்கிட்டு தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதை ஜெபமா மாத்துங்க. அப்பா நான் அவ்வளவு பலவான் இல்லை, நான் ஒரு பலவீனமானவன், 3 ராஜ்யத்துக்கு விரோதமா என்னால போக முடியாது. ஆனா கர்த்தர் எனக்கு வாயை கொடுத்திருக்கிறீங்க, துதிக்கிறதுக்கான துதி பாடல்களை கொடுத்திருக்கிறீங்க. அப்படியே நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனிடத்துல ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பேசுங்க. தேவன் உங்களுக்கு கிருபைகளை பெருக பண்ணுங்க. 2 நிமிஷம் we are going to finish it off, we are going to wind it up. ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். இந்த மாதம் நான் துதி செய்ய தொடங்குகிற மாதம். இங்க நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது அங்க ஸ்பிரிச்சுவலி வார்ஃபேர் ஸ்டார்ட் ஆகும். அங்க கர்த்தருடைய சிங்காசனம் அசையும். என் துதி சிங்காசனத்தை அசைக்கணும். நம்ம தேவனை அப்படியே அப்படியே தூண்டி விடணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீர் எனக்காக யுத்தம் பண்ணணும், நீங்க எழும்பணும், நீங்க செயல்படணும். இந்த பலவான மேற்கொள்ள என்னால முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா என்னுடையதை பலவான் பறித்து கொண்டு போயிருப்பான். உங்க சந்தோஷத்தை பறிச்சு கொண்டு போனா. ஒரு காலத்துல நல்ல அந்யோன்யமா இருந்த கணவன் மனைவிதான். ஒரு காலத்துல உங்க குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருந்தது, சகோதரத்துவம் நிறைய இருந்தது, நல்ல சிநேகம் இருந்தது, நல்ல சந்தோஷம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவைகளை எல்லாவற்றையும் இந்த அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து போயிட்டாங்க. இப்ப அழுக இருக்கு, இப்ப சத்தம் இருக்கு, இப்ப கூக்குரல் இருக்கு, இப்ப சண்டை இருக்கு. அரபா ஷீதா ராலி சேகா தராபா. ஆனா இந்த சண்டை, இந்த கூக்குரல், இந்த கோபம், இந்த வெறுப்பு, இதன் நடுவுல தாவீது தன்னை திடப்படுத்தி தேவனுக்கு முன்னாடி போய் நின்னு தேவனோடு பேசினானே. சொல்லுங்க, அப்பா சண்டை வீட்டுல இருந்தாலும், சில பிரச்சனைகள் வீட்டுல இருந்தாலும், அழுக இருந்தாலும் நீங்க உங்களை திடப்படுத்தணும் சகோதரி. கர்த்தர் உங்களை திடப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துறாரு. இதெல்லாம் கை காண்பிச்சு தாவீது ஓரமா உட்கார்ல. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக போய் நிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. கர்த்தர் அவனை கொண்டு யுத்தம் பண்ண ஆரம்பித்தாரு. ரியா ஷேதா ராபாலா அமலேக்கு கொள்ளையாடின எல்லாவற்றையும் கர்த்தர் தாவீதின் கொள்ளையாய் மாற்ற. வாய் திறந்து சொல்லுங்க, என்னுடைய கொள்ளையாய் நான் மாற்ற போகிறேன். நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது, நான் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போதே, நான் நிற்கும் பொழுதே, கர்த்தருடைய பிரசனத்துல நான் நிற்கிறதுனாலேயே கர்த்தர் இந்த மாதம் எனக்கு கொள்ளை அடிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். என்னிடத்திலிருந்து சத்துரு பறித்த எல்லாவற்றையும் இந்த மாதத்துல நான் திருப்பி கொள்ளையடிக்க போகிறேன். என்னுடைய பெயர் போட்டு அந்த கொள்ளைய கர்த்தர் கொடுக்க போற. 2வது கட்டம், இதுவரைக்கும் நான் பார்த்திராத, இதுவரைக்கும் நான் நினைச்சிராத, என் சிந்தையில தோன்றியிராத சில பொக்கிஷங்களையும் புதையல்களையும், சில நன்மைகளையும், மேன்மைகளையும், உயர்வுகளையும், ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ராதி ரீஷே காதா ராபாலா. நீங்க நினைச்சு கூட பார்த்திராத சில நற்காரியங்களை, நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் விசேஷமா ஊழியத்துக்கும் கர்த்தர் கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, அதை பெற்றுக்கொள்கிறதற்கான திறவுகோல் என்ன? துதி என்கிற திறவுகோல் தான். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளையும் மேன்மையானவைகளையும், சிஸ்டர் நான் ஒரு நாள் கூட நினைச்சது இல்ல என் வாழ்க்கையில இப்படி நடக்கும், நான் இந்த இடத்துல இருப்பேன், கர்த்தர் எனக்கு இது செய்வார்னு. கர்த்தர் நீங்க நினைத்திருக்கிற வேண்டுகிறதை மாத்திரம் அல்ல, நீங்கள் வேண்டாததையும் நினைக்காததையும் உங்கள் கற்பனையில் தோன்றிராதவைகளும் உங்களுக்காக செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, எனக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. யுத்தம் செய்து உம்முடைய ஆண்டவரே நீர் இந்த பலவான மேற்கொண்டு எனக்கு குறித்ததை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலவான்களை மேற்கொண்டு பலவானின் உடைமைகளை கொள்ளையடித்து அதை எங்களுக்கு பங்கிட்டு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you all. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த மாதத்துல நீங்க நிறைய 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 என்ன பண்ண போறீங்க? துதிக்க போறீங்க. ஆமென். You take a decision every day. நான் இத்தனை மணி நேரம் துதிக்கிறேன். டிசிஷன் எடுங்க. போய் தேவ சமூகத்தை துதிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்களே திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கொள்ளையடிப்பீங்க. கண்டிப்பா கர்த்தர் நீங்க மறுபடியும் திருப்பிக் கொள்வீங்க. நீங்க எதிர்பார்த்தது
மட்டும் இல்ல நீங்க எதிர்பாராதது. எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னே தெரியல. எனக்கு அதை பிரசங்கிக்கும் போதே அதை அனுபவிக்க ஆசை வந்துருச்சு. எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு? ஆமென். நான் பார்த்து இழந்து போனது மட்டும் இல்ல. இது வரைக்கும் நான் பார்க்காததை, கேட்காததை, யாருக்குமே ஆண்டவர் இப்படி செஞ்சதில்ல அப்படின்னு சொல்லணும். அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்யணும். ஆமென். கர்த்தர் நிச்சயமா செய்வார். அப்படிதான் எனக்கு செஞ்சாரு, செஞ்சுகிட்டு இருக்கிறார். நான் அதை அனுபவிக்கிறேன். ஆமென். ஆமா. அதை நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நிறைய பேர் சொல்றாங்க, யாருக்குமே கர்த்தர் இப்படி செஞ்சாரு. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஐ ஹவ் நெவர் இமேஜின் ஐ வில் பிகேம் அ சர்வன்ட் ஆஃப் காட். ஒரு நாள் நான் யோசிச்சது இல்லை. என் கற்பனை கேட்டுனதே இல்லை. நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு எல்லாம். ஆனா இன்றைக்கு நான் நினைத்தே பார்த்திராதவைகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் பிளஸிங். நீங்க நினைச்சு ஆண்டவரே எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கிற மாதிரி நீங்க கை நீட்டினதையும் கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தருவாரு. உங்க மனசுல நினைச்சே இல்ல, நீங்க பார்த்தே இல்லாத சில சர்ப்ரைஸான கிஃப்டையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஆமென். கண்டிப்பா ஐ எக்ஸ்பெக்ட் யூ கெட் லாட் ஆஃப் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். சர்ப்ரைஸ் பிளஸிங்கும் ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஸோ டேக் இட் அஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ் அண்ட் ரிசீவ் இட். அப்படியே ஜெபமா மாத்துங்க. கர்த்தர் உங்களையும் கொள்ளையடிக்க வைப்பாரு, அவரும் கொள்ளையடிப்பார். That's going to be mightier and glorious. God bless you. அடுத்த வாரம் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபங்கள் அதிகமா எங்களுக்கு தேவை. நல்ல ஒரு பிரயாண கிருபை ஜூடாக்கு, எனக்கும், எல்லாருக்குமே. ஆமா. நான் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise Lord. உங்க பிரேயர் பாயிண்ட்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். I remember you all. I pray for you. ஸோ அந்த RWF மீடியா அந்த சேனல் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம அதில் அப்டேட் பண்ணலாம். நம்ம PDF உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் நைட்.